ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் நலமா இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாங்க. நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது, என்ன விஷயங்கள் நாம் செய்யலாம், என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும், அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்டம் என்னென்ன, நமது ராசிக்கு காதல் வாழ்க்கை, திருமண வாழ்க்கையெல்லாம் இன்றைக்கி எப்படி இருக்குது என்ற எல்லா விதமான தனித்துவமான ஸ்பெஷலான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலன்கள் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. இதனால் உங்களுக்கு முழு பெனிஃபிட் கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்கு நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இது வரைக்கும் நமது சேனலை சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவராக தான் நீங்கள் இருக்கிறீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டிங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிட் இருக்குங்க. புது வீடியோக்கள் உங்கள் மொபைல் தேடி தினசரி கிடச்சிக்கிட்டே இருக்குங்க. சுட சுட நமது ராசி பலன்களை நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு இருக்கக்கூடிய அனைவருக்கும் இந்த மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ராசி பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இன்றைய தினம் ஜனவரி மாதம் 26ஆம் தேதி 2024 வருடங்க வெள்ளிக்கிழமை. தமிழ் வருடத்துல சோபக்கிருது வருடம் தை மாதம் 12ஆம் நாள். இன்றைய தினம் வாஸ்து நாளாக அமைந்துள்ளதுங்க. மேலும் நமது இந்திய அரசானது குடியரசு நாடாக அறிவிக்கப்பட்ட ஒரு சரித்திர புகழ் வாய்ந்த நாள்க இன்றைய தினம். இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். மேலும் குடியரசு தின வாழ்த்துக்களையும் அனைவருக்கும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நமது தனுசு ராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திரபகவான் இருக்கிறாங்க. ராசியிலேயே செவ்வாய், சுக்கிரன், புதன் ஆகிய 3 கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது. இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது தனுசு ராசி அன்பர்களுக்கு நீங்கள் கொஞ்சம் நிதானமாக செயல்பட்டால் அதிகமான சந்தோஷத்தை பெறக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு மாற்றிக்க முடியுங்க. குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வேலைகள் உங்ககிட்ட கொடுத்துட்டாங்க, அதிகமான வேலைகளை செய்யணுமே அப்படிங்கிற ஒரு படபடப்பு உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா அதோட படபடப்படி நீங்கள் வேலை செய்யக்கூடாதுங்க. என்ன 10 வேலை கொடுத்துட்டாங்களா, சரி இன்னைக்கு ஒரு 4 செஞ்சு முடிப்போம், நாளையும் திருப்தியாக செஞ்சு முடிப்போங்கிற ஒரு எண்ணத்தோடு நீங்கள் செயல்படுறது ரொம்ப அவசியம். அந்த நிதானமான அப்ரோச் இன்னைக்கு உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல நிம்மதியை கொண்டு வந்து தருங்க. அதனால் அவசரப்படாதீங்க. ஒரு காரியத்தை செய்கிறீங்கன்னா அந்த காரியத்தை முழுமையாக முடிச்சிட்டிங்களா அப்படின்றத நீங்கள் உறுதிப்படுத்திக்காமல் அடுத்த காரியத்துக்கு போகாதீங்க. இன்றைய தினம் உங்கள் காரியங்களில் கொஞ்சம் கூடுதல் ஃபோக்கஸ் பண்ணி நிதானமாக செயல்படும் போது, பதட்டம் இல்லாமல் செயல்படும் போது உங்களுக்கு அதிகமான வெற்றிகள் உண்டுங்க. ஏன்னா உங்களுடைய மனநிலை கொஞ்சம் குழப்பமாக இருக்கலாம். சில பேருக்கு பிரமை பிடிச்ச மாதிரி சில தேவையில்லாத விஷயங்கள்லாம் மனசுல ஆக்கிரமித்து காணப்படக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு இருக்கிறதுனால உங்கள் காரியங்களை நிதானமாக நீங்கள் செய்யப்படும் போது எந்த விதமான பாதிப்புகளும் உங்களுக்கு ஏற்படாதுங்க. மேலும் இன்னைக்கு புதுசாக எதுவும் ட்ரை பண்ணாதீங்க. உங்களுடைய அனுபவம் வாய்ந்த வேலைகளை மட்டும் தொடர்ந்து செய்யுங்க. அதனால உங்களுக்கு அதிகமான சக்ஸஸ் கிடைக்கும். மனதிற்கு ஒரு தன்னம்பிக்கை உங்களுக்கு உருவாகுங்க. ஏன்னா உங்களுடைய பயம் மனசுல இருக்கவே கூடாதுங்க. பயத்தோடு செயல்படும் போது, பதற்றத்தோடு செயல்படும் போது கண்டிப்பாக உங்களுக்கு காரியங்களில் சில பிழைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உருவாகிவிடும். அதனால பயத்தையும் உங்கள் மனசில் இருக்கக்கூடிய அந்த குழப்பங்களையும் விட்டுழுத்து நீங்கள் செயல்பட ரெடியாகுங்க. உங்களுக்கு சிறந்த நாளாக கண்டிப்பாக இன்றைக்கி உங்களுக்கு அமையுங்க. நீங்கள் உங்கள் ஃபைலை சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிட்டிங்களா, கரெக்டாக இருக்காங்கிறத நீங்களோட ரெஃபர் பண்ணிக்கிறது இன்னும் பெட்டரான ஆப்ஷனாக உங்களுக்கு கண்டிப்பாக அமையுங்க. யார்ட்டையும் பேசும்போது நிதானம் தாங்க பேசணும். வாக்குவாதங்களை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது. ஆர்குமெண்ட் யாரு கூட நீங்கள் பண்ணுறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாதுங்க. உங்கள்கிட்ட சில பேர் சண்டை போடுற மாதிரி மனநிலையில் பேசினா கூட நீங்கள் அமைதியாக இருந்துறது நல்லதுங்க. உங்களுக்கான நேரம் வரும்போது நீங்கள் பேசிக்கலான்ட்டு நீங்கள் விட்டுறது ரொம்ப முக்கியம். ஸோ பேச்சுக்களை நிதானம் தேவை. கனிவாக அன்பாக பேசுங்க. அப்படி முடியலைனாலும் பொறுமையாக அமைதியாக இருந்தது நல்லதுங்க. எதுவும் பேசாதீங்க. நீங்கள் இப்பொழுது அமைதியாக இருப்பது உங்களுக்கு அதிகமான ஆனந்தத்தை தரும் நண்பர்களே. எனவே உங்களது பேச்சு நீங்கள் தான் சில பிரச்சனைகளை உருவாக்குங்கிறதுனால பேச்சை குறைச்சிக்கிறது இன்றைக்கி ரொம்ப முக்கியம். இன்றைக்கி வாக்குறுதியில் அள்ளி வீசிடாதீங்க. நான் தரம்பா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எந்த பொறுப்பையும் கமிட்மெண்ட்டையும் இன்றைக்கி புதுசாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதனால் உங்களுடைய சில மரியாதை குறைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உருவாகினா உங்களுடைய செல்வாக்கு கொஞ்சம் குறைஞ்சிரும். அதனால் தேவையில்லாத செல்வாக்கு குறையக்கூடிய அந்த வாக்குறுதியெல்லாம் நீங்கள் கொடுக்காம இருக்கிறது ரொம்ப முக்கியங்க. அதனால் உங்கள் கெத்தை நீங்களே குறைச்சிக்க கூடாதுங்க. உங்களால் முடியுங்கிற வாக்குறுதிகளை மட்டும் நீங்கள் கொடுக்கலாம். வாக்குறுதிகள் கொடுக்கும்போதே இதை வச்சு இதை செஞ்சு முடிச்சிடலாம் அப்படின்ற ஒரு பேக்கப்பில் ஒரு பிளான் உங்கள் மனசில் இருக்கணுங்க. அது உறுதியான பிளானாக இருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் நீங்கள் வாக்குறுதிகள் கொடுக்கலாம். இன்றைக்கி புதுசாக எதுவும் ட்ரை பண்ணாதீங்க. இன்றைக்கி வழக்கமான வேலையில் மட்டும் தொடர்ந்து செய்யுங்க. உங்கள் பணத்தை ரொம்ப ஜாக்கிரதையாக பராமரிச்சுக்கோங்க. சில பேர் நம்ப முடியாத சில ஆஃபர்லாம் தருவாங்க. இன்றைக்கி மட்டும்தான் அந்த ஆஃபர் இருக்குன்னு சொல்லிட்டு சில இன்வெஸ்ட்மெண்ட் உங்ககிட்ட பண்ண வைப்பாங்க. அதுக்கெல்லாம் நீங்கள் ஏமாந்து போய் பணத்தை கொடுத்துடாதீங்க. உங்கள் பணத்தை எதுக்காகவும் இன்றைக்கி வெளியெடுக்காதீங்க. ரொம்ப அவசியமான செலவுகளை செய்கிறதுக்கு மட்டும் பணத்தை வெளியெடுக்கிறீங்கன்னா போதுமானதுங்க. ஸோ அதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க. உடல் ஆரோக்கியத்துக்கு ஒவ்வாத உணவுகள் எது எல்லாம் உங்களுக்கு அலர்ஜி தரும் அப்படின்ற உணவுகள்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா, அதெல்லாம் நீங்கள் தவிர்க்க வேண்டியது இன்றைக்கி ரொம்ப முக்கியம். நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் உங்கள் காதல் வாழ்க்கையிலையும் பொருந்துங்க.
உங்களது திருமண வாழ்க்கை, உங்களது வியாபாரம், அலுவலக பணிகள் எல்லாத்துலேயுமே வந்து நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் எனக்கு கிடைக்கும். இந்த தினத்தை வந்து மிகச்சிறப்பாக நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும். எனவே இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உடலுக்கு ஆரோக்கியத்துக்கு வந்து குறைபாடு ஏற்படக்கூடிய இந்த செயல்பாடுகளை நீங்கள் செய்யாமல் இருக்கிறது ரொம்ப முக்கியங்க. உங்களுக்கு எவ்வளோ வெயிட் உங்கள் உடம்பு வந்து தூக்க முடியுங்கிறது உங்களுக்கு தெரியும். ஓவர் வெயிட்லாம் தூக்காதீங்க. அதனால் சில பிரச்சனைகள் உங்களுக்கு உருவாகலாம். உங்கள் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருந்தாலும் நீங்களே அதை கெடுத்துக்கொள்ளக்கூடாது. ஸோ அதில் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா போதுமானதுங்க. சாப்பாடு விஷயத்தில் கண்ட்ரோலாக இருங்க. இன்றைக்கி சிறந்த ஒரு நாளாக அமையும். குடும்பமாகட்டும், உங்கள் சொந்த பந்தங்கள், நெருக்கமான நல்ல நண்பர்கள், உறவினர்கள் எல்லாரும் கூடயும் பழகும்போதும் பேசும்போதும் வாக்குவாதங்கள் ஏற்படுத்தி கொள்ளாமல் கனிவாக அன்பாக பேசுங்க. மற்றவங்க அதை ரிட்டர்ன் பண்ணல, மற்றவங்க வந்து கடுமையாக பேசுகிறாங்க அப்படின்னா கூட நீங்கள் பொறுமையாக இருங்க. ஏன்னா மற்றவங்க உங்களை புரிஞ்சு கொள்ளக்கூடிய காலம் விரைவிலேயே வந்துவிடும். அதனால் இப்போ பொறுமையாக இருந்தீங்கன்னா மற்றவங்க உங்கள்கிட்ட வந்து சாரி கேட்கக்கூடிய சூழ்நிலை வந்து என்ஜாய் பண்ண முடியுங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஏதாவது தவறாக பேசிட்டீங்கன்னா அப்புறம் பின்னாடி நீங்கள் தான் சாரி கேட்கணும். ஸோ அது கேவலமாக போயிருங்கிறதுனால நீங்கள் பொறுமையாக இருந்தீங்கன்னா போதுங்க. நீங்கள் பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்பதை நிரூபிக்க தருணங்கள் இப்போ உங்களுக்கு வந்திருக்குங்க. அதனால் பொறுமையாக நிதானத்தை செயல்படுங்கள். அதிகமான வெற்றிகள் உண்டுங்க. இன்று தினம் செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. பணத்தை வெளியவே எடுக்காதீங்க. தொழிலில் கூட, உங்கள் உத்தியோகத்தில் கூட நிதானத்தோடு செலவு பண்ணுங்க. இன்னைக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளாக உங்களுக்கு கண்டிப்பாக அமையும். உறவுகள் ரொம்ப முக்கியம். அதுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய வகையில் நீங்கள் எந்த தகாத செயல்பாடுகளையும் பேச்சுகளையும் இன்னைக்கு பேசாமல் இருந்தால் போதுமானதுங்க. சந்தோஷமான ஒரு நாள். இன்னைக்கு ஒரு நாள் பொறுங்க. நாளை உங்களுக்கு சந்திராஷ்டிரம் முழுமையாக நீங்கி விடும் நண்பர்களே. எனவே இந்த ஒரு நாள் பொறுமையாக இருங்க. இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன், ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன், ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்றைக்கி தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமைன்னு பார்க்கும்போது, இன்று தினம் நீங்கள் வயலட் கலர் யூஸ் பண்ணலாங்க. வயலட் கலர் இன்றைக்கி உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப வலுவாக காணப்படுது நண்பர்களே. மேலும் உங்களுக்கான லக்கி நம்பர், அதிர்ஷ்ட எண் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைய தினம் நம்ம தனுசு ராசி நண்பர்களுக்கு நம்பர் 3, 3ஆம் நம்பர் லக்கியஸ்ட் நம்பராக அமைதுங்க, பயன்படுத்திக் கொள்ளலாம். நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது, யாரெல்லாம் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்த தனுசு ராசி அன்பர்களாக இருக்கீங்களோ, இன்றைய தினம் தேவையில்லாத இனம் புரியாத சில குழப்பங்கள் மனதில் தோன்றலாங்க. அதெல்லாம் தவிர்த்து விட்டு உங்கள் அனுபவம் வாய்ந்த வேலைகளை மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. அப்படியே சில குழப்பங்களான சூழ்நிலை உங்களுக்கு இருந்ததுன்னா, அனுபவசாலியின் ஆலோசனைப்படி நடந்துக்கிறது, டிட்டோ அப்படி நடந்துக்கிறது உங்களுக்கு நல்லதுங்க. பொருளாதாரத்தில் சின்ன சின்ன நெருக்கடிகள் ஏற்படலாம், அதனால கொஞ்சம் சங்கடங்கள் ஏற்படும். ஆனால் அதை நீங்கள் சிறப்பாக சமாளிங்க. ஏன்னா விரைவிலேயே உங்களுக்கு நல்ல காலம் பிறக்குங்க. இன்றைய தினம் கொஞ்சம் கூடுதல் பொறுமையாக இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். பூராடம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு முயற்சிகள் நீங்கள் செய்யும்போது எதிர்பாராத சில மாற்றங்கள் ஏற்படலாங்க. ஆனால் புதிய முயற்சிகள் எதுவுமே செய்யாதீங்க. உங்கள் வழக்கமான வேலைகளை மட்டும் தொடர்ந்து செய்யுங்க. புதிய முயற்சிகளில் சில சங்கடங்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். தவறான எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இப்போ உங்களுக்கு தேவையில்லாத ஒன்றுங்க. அதனால புதுசாக எதுவும் ட்ரை பண்ணாதீங்க. சில கூட இருக்கக்கூடிய நண்பர்கள், உறவினர்கள் மற்றும் உடன் பிறந்த குடும்ப உறுப்பினர்கள் மூலமாகவும் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. அதனால பொறுமையை கையாளுங்கள். உத்திராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைய தினம் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செயல்படுறது ரொம்ப அவசியங்க. பொறுமையாக நிதானித்து கனிவா அன்பா எல்லாத்துக்கிட்டையும் நடந்துக்கங்க. உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பெரும்பாலானவை டக்குன்னு நிறைவேறாமல் கொஞ்சம் இழுபறியாகலாம். அதனால டென்ஷன் ஆக தேவையில்லைங்க. பொறுமையாக இருங்க, நிதானத்தோடு செயல்படுங்க. மகிழ்ச்சியான ஒரு நல்ல நாளாக நீங்கள் இன்னைக்கு அனுபவிக்க முடியுங்க. நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.